அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, பெற்றோர்களே, இப்பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர் பெருமக்களே, என் அன்புக்கினிய இளவல் தம்பி டி கோவிந்தராஜ் அவர்களே, பள்ளியின் செயலர் திருமதி ஜெயந்தி அவர்களே, இப்பள்ளியின் பொருளாளர் மதிப்பிற்குரிய விஜயலட்சுமி அவர்களே, அன்பு தம்பி என்னுடைய இளவல் தீபக்குமார் அவர்களே, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கோவிந்தராஜ் அவர்களின் தாயார் அவர்களே, இப்பள்ளியின் முதல்வர் அவர்களே, அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இன்று காலையிலிருந்து இது எனக்கு 5வது நிகழ்ச்சி. நான் சார்ந்த பள்ளிகள், கல்லூரிகள், அமைப்புகள், என்னை சார்ந்த தோழை சார்ந்த நீதிமன்ற வளாகத்தில் பல சிறப்புகளை கண்டு வந்த நான் இந்த இடத்தில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். காரணம், நான் பயின்ற பள்ளி ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல், ரொம்ப சாதாரணமான ஸ்கூல் திருப்பத்தூரில். கண்டிப்பாக நிச்சயமாக நான் 5 நிமிஷம் பேச போகிறேன். நீங்கள் நிச்சயமாக என் பேச்சை கேட்டே தான் ஆகணும், வேறு வழி இல்லை. நான் ஒரு சாதாரண கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன். ஏன்னா இப்போ நான் உங்களுக்கு மோட்டிவேஷன் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ நான் சரியா, நான் திருப்பத்தூர் தூய நெஞ்ச கல்லூரியில் பிஎஸ்சி படித்தேன். ஏன்னா என்னை பற்றி புராணம் பாட போகிறேன். இப்போ நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்தேன். நான் ஒரு சாதாரண எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படிச்சிருந்தாலும், ஒரு சாதாரண ஒரு அரசினர் உயர்நிலை பள்ளியில் படிச்சிருந்தாலும், இந்த பிஎஸ்சி படித்த காலத்தில் ஒரு படிக்கணுன்ற ஒரு ஆர்வம் ஏற்பட்ட வகையில் சென்னை பல்கலைக்கழகத்திலேயே நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியில் முதல் மாணவனாக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். ஏன்னா நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய காரணம் என்னன்னாக்கா, நான் எஸ்எஸ்எல்சியில் மார்க் எடுத்த மார்க்கு சரியாக 300 மார்க், 600 மார்க், 50 மார்க் தான் எடுத்தேன். ஏன்னா கல்வியை பயிலலை அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு மனசில் இருந்தது. இன்றைக்கி வந்து பார்க்கும்போது இந்த மாதிரியான ஐவிஎல் ஸ்கூல் பள்ளியில் படிச்சிருந்தேன்னா நான் எங்கே போயிருப்பேன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் உங்கள்கிட்ட வந்து ஒரு சிறப்புரையாற்றுன்ற ஒரு எனக்கு ஆசை எப்பவுமே உண்டு. காரணம் என்னன்னாக்கா, இந்த பள்ளி ஆரம்ப காலத்திலிருந்தே எனக்கு நிறைய தொடர்பு உண்டுங்க. மதிப்பிற்குரிய அன்பு அவர்கள் இந்த பள்ளியை துவக்கக்கூடிய காலத்திலிருந்து, அப்போது வந்து செயலராக பணிபுரிந்த என் அன்பு தம்பி கோவிந்தராஜ் என்னுடைய பணியாற்றத்திலேருந்து நான் பார்க்குறேன். எனக்கெல்லாம் ஒரு விருப்பம் என்னன்னாக்கா, என்னுடைய 21வது வயசில், கரெக்டாக 21வது வயசில், 21 வயசு ஒரு நாளில் நான் இந்த பாரத திருநாட்டில் ஐஏஎஸில் முதல் மாணவனாக தேர்ந்தெடுக்கப்பட்டு நான் அந்தமானில் நான் லெஃப்டினன்ட் கவர்னராக இருந்தேன். என்னுடைய படிப்பு காலத்தில் நான் பிஎல் படித்தேன், வழக்கறிஞராக இருக்கேன். இது தவிர்த்து உங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமாக இருக்கும், சின்ன திரை பெரிய திரையிலெல்லாம் உங்களுடைய அபிமான நடிகை மதிப்பிற்குரிய அன்பு சகோதரி, முன்னால் வாங்க ப்ளீஸ், மேடையில் தோண்டியிருக்காங்க. நிச்சயமாக எனக்கு ஒன்று புரியுறது என்னன்னாக்கா, நிச்சயமாக என் பேச்சு கேட்க போகிறது இல்லைங்க. இருந்தால் கூட எனக்கு ஒரு ஆர்வம் என்னன்னாக்கா, தமிழ்நாட்டிலேயே உயர்நிலை பள்ளியில் முதல் இடத்துல இருக்கிற பள்ளி ஐவிஎல் ஸ்கூல் தான், உங்கள் பள்ளி தான்.
இதற்கு சிறப்பாக உழைத்து வரும் மதிப்பிற்குரிய என் தம்பி தாளாளர் கோவிந்தராஜனை மனதார பாராட்டுறேன். அவர் யாரை போய் பார்க்குறாரு இல்லையா, தினம் என்னை பார்க்குறாரு, தினம் எனக்கு அட்டனன்ஸ் கொடுக்குறாரு என் வீட்டில். அதே மாதிரி அவருடைய துணைவியார் விஜயலட்சுமி அவர்கள், மதிப்பிற்குரிய என் அன்பு தங்கை மதிப்பிற்குரிய ஆமாம் ஜெயந்தி அவர்கள், மதிப்பிற்குரிய கோவிந்தராஜ் அவர்களின் தாயார் அவர்கள், என் தொழிலையே செய்து வரும் தீபக்குமார் அவர்கள், அனைவரையும் மனதார பாராட்டுற இந்த தருணத்தில் இந்த பள்ளி மேலும் மேலும் வந்து பெரிய சிகரத்தை எட்டணும். இப்போ தமிழ்நாட்டில் முதல் இடம் பெற்றிருக்குது, இந்தியாவில் முதல் இடம் இருக்கணும், உலக அளவில் இந்த ஐவிஎல் ஸ்கூல் வந்து பெருமைக்குரிய ஸ்கூலாக இருக்கணும். இதற்கெல்லாம் பாடுபடும் ஆசிரியர் பெருமக்களை மனதார நான் பாராட்டுறேன். எனக்கு வயசு இருக்குது வாழ்த்துறதுக்கு. ஏன்னா கோவிந்தராஜுக்கு அப்பா மாதிரி நான், அதனால் உங்களுக்கு நான் பெரியவன். இங்கே இருக்கிறதுலே அநேகமாக நான் தான் பெரியவனாக இருப்பேன். உங்களை வாழ்த்தக்கூடிய வயசு இருக்குது எனக்கு, நிச்சயமாக எனக்கு தகுதி இருக்குது. எல்லாரும் வாழணும், நல்லா இருக்கணும். வாழ்க வளமுடன். Thank you sir, thank you for your motivating words. நீங்கள் அதிகம் பேச வேண்டும் என்று எதிர்பார்த்தோம், ஆனால் ரத்தின சுருக்கமாக முடித்து கொண்டீர்கள்.